எந்த திசையில் இருந்தாலும் நான் எந்த திசையில் இருந்தேன்னு தெரியல. ஆனால் எங்களை ஒரு ஒரு உணர்வு இணைக்குது. அது எங்களுடைய மொழி இனப்பற்று. அப்போ அவர் எடுத்த படங்கள் இப்போதானே படம் பார்க்கும்போது அவர் பெட்டிக்கடை முதல் படம், அதுவும் கிராமத்தில் நடந்த அனுபவத்தில் எடுத்திருந்தா. அதுக்கப்புறம் தமிழ் குடிமகன், அது என் தம்பி துரை சொன்ன மாதிரி ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகத்தினுடைய நிலை இன்றைக்கு அந்த நிலை இருக்குது அப்படிங்கிறத படம் எடுத்தார். என்னுடைய தம்பி சேரன் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. ரொம்ப அருமையான படம். நான் திரையில் பார்க்க முடியல, தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன். அதை பார்த்துட்டு நான் பாராட்டி வாழ்த்து அறிக்கையெல்லாம் கொடுத்தேன். ரொம்ப சிறப்பாக இயக்கியிருந்தார். அது உரையாடல்கள், திரைக்கதை, போக்கு எல்லாமே மிக நேர்த்தியாக இருந்தது. அடுத்தது இப்போ இந்த படம் மிக சிறப்பாக வரும்னு நினைக்கிறேன். அவர் தொடர்றது ஒரு பிரச்சனையை, அந்த பிரச்சனையை பயந்து தான் அதை சரி செய்ய முடியாமையே போயிருக்கு. அது ஒரு சமூகத்தில் இருக்கிற பெரிய அவலம் தான். சில இதை பேச மறந்துடும் இல்லையா? நெல்பாதி மங்கலத்தில் கோயிலுக்குள்ள விடலைன்னா நமக்கு எதுக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க. அது ஓட்டுக்காக நிற்கிறவன் தான் அதை சிந்திப்பான், நாட்டுக்காக நிற்கிறவன் அதையெல்லாம் சிந்திக்க முடியாது. நீ போட்டா போடு, போடலைன்னா போ, சரி எதுவோ அதுதான். உலகத்தில் என் அன்பு சொந்தங்கள் உங்களுக்கு சொல்லுவேன், உலகத்தில் சாதித்த எல்லோரும், இந்த உலகத்தை இவ்வளவு பெரிய மாறுதலுக்கு கொண்டு வந்த எல்லோரும் தன் மனச்சான்று வழிகாட்டுதன்படி நடந்தவன் தான் இவ்வளவு பெரிய மாறுதலை கொண்டு வந்துட்டான். நீங்க சின்ன சமரசம் செஞ்சாலும் அது சரியா வராது. வெளியில என்ன சொல்றா, நீங்க ஒவ்வொருத்தனும் என்ன சொல்றான், உலகமே உன்னை இது செய் என்று சொன்னால் சரியில்லை என்று பட்டால் செய்யாத, உலகமே செய்யாதே என்று சொன்னால் சரி என்று பட்டால் செஞ்சிருங்க. அதுதான் கோட்பாடு. அதை தான் நம்ம செய்யணும். விவேகானந்தர் நமக்கு என்ன கற்பிக்கிறார்? எதற்காகவும் உண்மையை விட்டு கொடுத்துறாத, ஆனா உண்மைக்காக நீ எதையும் விட்டு கொடுங்க. இதே வெவ்வேறு வடிவத்தில் ஒவ்வொரு தத்துவ ஞானிகளும் மேதைகளும் சொல்லி வந்திருப்பாங்க. ஆனால் இதே தான் எங்க தலைவர் என்ன சொல்றார், நாம் சாகலாம், சாதாரணமானவர்கள், ஆனால் சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. நாம் சத்தியத்தின் பக்கம் நிற்கிற சத்தியத்தின் மக்கள் நாம் வெல்லுவோம்ங்கிறத அது எனக்கு தான் சொல்றாங்க. அது அந்த மாதிரி நம்ம எதிர்க்கும். நபிகளே என்ன சொல்றாரு, அநீதியை கண்டு அச்சம் இல்லாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறார். அநீதின்னு தெரிஞ்சிருச்சு, அவன் எதிர்க்கணும். செய்வார் என்ன சொல்றான், உலகத்தில் எங்கெங்க அநியாயம் நடக்குதோ அதை கண்டு நீ பொறுக்க முடியாமல் கோவப்படுவாய், ஆனால் நீனும் என் தோழன்கிறான். நீனும் என் தோழன் தான். நான் தம்பி படத்துல இறுதியில் அந்த உரையாடல் அவருடைய கோட்பாடு அதை எடுத்து போட்டிருப்பேன். அப்ப அது அச்சப்பட்டுக்கிட்டே இருந்தா மேல் பாதியில குடிக்கிற நீர்ல இந்த நூற்றாண்டுல ஒருத்தன் சிங்கத்தை கலக்குறான்னா அதையும் சகித்துக்கிறது, எல்லாத்தையும் சகித்துக்கிறது. சகித்து தான் ஒரு அடிமை எப்படி பிறகுறான்னு நினைக்கிறீங்க? அடிமை எப்படி பிறகுறான்? அநீதியை கண்டு எதிர்க்க துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான், தொடர்ந்து சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். இவ்வளவுதான் அடிமையின் பிறப்பு. அப்படிதான் நம்ம அடிமையாயிட்டோம். எதை உங்களால ஏத்துக்க முடியுது? ஊழல் தெரியுது, லஞ்சம் தெரியுது, மணல் அள்ளி விற்கிறான் தெரியுது, சாரங்காய்ச்சி விற்கிறான், கஞ்சா வின்னு கொக்கைன்னு எல்லாம் விற்கிறான் தெரியுது, ஆனாலும் கேட்க முடியாது. இதுதான் இது காரணம், பயம். அதையும் எங்க தலைவர், இந்த மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்குதுங்கிறவங்க. எதுக்கு பயப்படணும்? நான் உயிரோடு இருக்கிற வரை சாவு என்கிட்ட வராது. நான் சாகும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன். மரணம் என்கிட்ட வரும்போது உயிரோடு இருக்க மாட்டேன். எதுக்கு பயப்படணும்? பயப்படுறதுனால ஒருத்தர் நீண்ட நாள் வாழ்ந்துருவானா நம்ம எல்லாம் பயந்துட்டே இருக்கலாம். அர்த்தமற்றது. பயம்ங்கிறது கோழைகளின் தோழன், அது வீரனுக்கு எதிரி. அது எங்களுக்கு அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுன்னு எங்க தலைவர் எங்களை வளர்த்திருக்காரு. அது கிடையாது. அதுல ஒரு இயக்குனரா நீங்க என் தம்பி கார்வன் நினைப்பாக்குறீங்க. அவ படம் என் தம்பி துறையெல்லாம் பார்த்துட்டாரு, நான் பார்க்கல. அது பார்க்கறதுக்கான நேரம் வாய்க்கல. இந்த 3 பாடல்கள் அவர் எடுத்த முன்னோட்டம், அவர் சொல்லுகிற செய்தி, அதுலயே தெரியுது அவர் எதை தொட்டு எதை சொல்ல போறாரு அப்படின்னு. இங்க ஒண்ணு நீங்க கவனிங்க, மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, ஆனா மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாது. அது அடிப்படையில நீங்க புரிஞ்சுக்கணும். மதத்தையும் தாண்டிய ஒரு புனிதம் இருக்கு, அதுதான் மனிதம். அதை யாரும் அவர்கள் தேடுவதும் இல்லை, போறதும் இல்லை. இஸ்லாமியருக்கு ஒன்று உயிர், கிறிஸ்தவனுக்கு ஒரு உயிர், இந்துக்கு ஒரு உயிர் என்று கிடையாது. எல்லா உயிரும் யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் இப்ப நீ நானும் 10 மாதம் தான் நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாடினதை நிலையில் வச்சுக்கணும். இதுதான் நீங்க இருக்கிற பிரச்சனை. எல்லாருக்கும் எல்லா மதங்களையும் மனிதம் இருக்கு, எல்லா மதங்களையும் சிக்கல் இருக்குது. இதை கடந்து போய் இன்னைக்கு இந்த உலகத்துல எல்லாரும் மனிதன் கொள்வதற்கு, இத்தனை உயிர் அழிப்பதற்கு எத்தனை விதமான ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறான். ஆனா அந்த ஆயுதங்களை எல்லாம் வெல்லுகிற ஒரு ஆற்றல் அவன்கிட்ட இருக்கு, அதான் பேரன்பு. அந்த அன்பால எல்லா ஆயுதங்களையும் வீழ்த்த முடியும்.
அதுதான் இன்னைக்கு நீங்க உலகத்துல வெம்பாடுனா புதியதொரு உலகம் செய்யும் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்பவன் பண்ணது எந்த ஆத்தன் புரட்சி பாவலன் தான். அவனுடைய பேரனும் பேத்திகளும் கெட்ட போறனால வேரோட சாஞ்சிச்சு ஈழத்துல. அதானே அது சிக்கல். அந்த மாதிரி நேரத்துல இறுதி போர்க்கட்ட சூழல்ல என் தலைவன் இருந்து நான் வந்த பிறகு தொடர்ச்சியா பேசி பேசி சிறைப்படுத்தப்பட்டேன். யாருமே என்கிட்ட நெருங்க பயந்தாங்க. 1 ஆண்டுகளுக்கு மேல சிறையிலே இருந்துட்டேன். அப்ப அந்த நேரத்துல ரொம்ப சோர்வு. அப்ப என்னை தேடி ஒருத்தர் படம் எடுக்கணும்னு வர்றாருல, ஒருத்தர் வேற வந்தவர். அவர் அதுக்கு முன்னாடி 2 படம் எடுத்துக்காரு. என்னோட படம் எடுக்கணும் வந்தோடனே அந்த மனநிலையில படம் இருக்கலாம். ஆனா என்னோட வந்தது அவர் ஆறுதலா இருந்தது. அப்ப பேசும்போது அது காரணம் அவர் சொன்னார் மாதிரி நான் கத்தி கதறி வெடிச்சு இந்த உதாரணமா இந்த ஈழ படுகொலை எப்ப பேசி பேசி சிறைப்பட்டவர்கள் அதை கவனிச்சிருக்காரு. ஒருத்தர் இப்படி பேசிட்டு இருக்காருன்னு அந்த ஈர்ப்பு. அவர் திருநெல்வேலி இருக்காரு, நான் சிவகங்கையில இருக்கேன். எங்க 2 பேரையும் ஒரு இடத்துல சேர்த்த பிறகு இந்த படத்துக்கு இந்த இதுக்கு சம்பந்தம் இல்லை, இந்த பாடல்கள் சம்பந்தம் இல்லை. ஆனாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒருத்தருக்கு இந்த பாடல்களுக்கு சம்பந்தம் இருக்கு. விழி மூடி மறைந்தாலும் முத்துக்குமரா, எங்கள் மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா, தாய் அன்போடு தனைந்த முத்துக்குமரா, உன் பெரும் தியாகம் மறவோமே பச்சை தமிழா, நீ விழி மூடி மறைந்தாலும் முத்துக்குமரா, எங்கள் நீ மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா, பகைமையும் துரோகமும் தாய் மண்ணை சூழ, பாவிகள் கூட்டமோ நம்மை வந்து ஆள, எரிமலையாயளவே மறந்திங்கு போக, எலி பொறியில் எலியாய் தமிழனும் நோக, மனம் பொறுக்காமல் சென்னறுப்பாலே உனை தீண்டியே எம் உணர்வையே எரிய வைத்தாயே நீ. இந்த பாட்டு பாருங்க. விழி மூடி மறைந்தாலும் முத்துக்குமரா, எங்கள் மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா. இந்த பாட்டு ஆண்ட பரம்பரை இன்று மாண்டு போவதோ, ஆள பிறந்தவன் இன்று அடிமையாவதோ, வீர தமிழினம் இங்கு வீழ்ந்து போவதோ, வீணர் கூட்டம் இங்கே நம்மை ஆள்வதோ, எங்கள் இனத்தை அழிக்க துடிப்பவன் எவன், எரிமலையாற்றில் குளிக்க நினைப்பவன் அவன். இந்த பாட்டு தலைமகனே எம் பிரபாகரனே, தலைநகரே திரிகோண மலையே. இந்த பாடல்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடங்களையும் ஒலிக்குது. எங்களுடைய இன உணர்வுள்ள மக்கள் கூட்டங்கள்ல இது பரவலா கேட்கப்படுது. எங்களுடைய கட்சி பாடல்ல இது ஒரு கொள்கை பாடலா பரப்பப்படுது. இந்த பாட்டை 2010ஆம் ஆண்டு இதை தயாரித்து அங்கே செய்கிறோம். இது தம்பி இசைவேந்தன் ஒரு தம்பி எழுதின பாட்டை என்னுடைய அன்பு மைத்தினர் கவிதாஞ்சனை வச்சு இந்த பாடல்களை பதிவு செஞ்சோம். அதுக்கு அன்றைக்கே 10 லட்சம் ரூபாயை செலவழித்து இந்த பாட்டை பதிவு செய்து கொடுத்த தம்பி தான் என்னுடைய ஆர்வீர் தம்பி காரணம். அவனுக்கு இந்த மொழி மீதும் இனத்தின் மீதும் இருக்கிற பத்துக்கு இதுவே உங்களுக்கு ஒரு சான்று. நாங்கள் 2 பேரும் இணைந்தோம் அப்படின்னா மொழி அழிந்தால் இனம் அழிந்து விடும். தமிழ் இல்லைன்னா தமிழர் இல்லை, தமிழர் என்ற இனம் இல்லைன்னா நாடு இல்லை, அவ்வளவுதான். இங்க எல்லாரும் தமிழ் தேசிய அரசியல், தமிழ் தேசிய அரசியல்னா ஒரு தீண்டத்தகாத வார்த்தை போலவும் வேற்றுக்கிற சொல்பவனும். மொழி காக்க, இனம் காக்க, மண் காக்க, மண்ணின் வளம் காக்க, மண்ணின் மக்களின் நலம் காக்க, அந்த மக்களின் மானம் காக்க ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியல் தான் தமிழ் தேச அரசியல். இதெல்லாம் தேவையில்லைன்னா இது தேவையில்லை. அதான் அவன் சொல்றான்ல, இது தேவை. எங்கள் முன்னவர்கள் கே.ஆர்.பி. விஸ்வநாதனோ, அண்ணல் தங்கவோ, மறைமலையடிகளோ, அல்லது சிவானந்தமோ, சிங்காரவேலரோ, ரெட்டமலை சீனிவாசனோ, ஐத்தியாச பண்டிதரோ, மாப்போசியோ, சீபா ஆதித்தனாரோ வரும்போது அவனுடைய பேரன் சீமா நீக்கிற புறச்சூழல் இல்லை.
அன்னைக்கு காவிரியில் தண்ணி கேட்டா அடிச்சு விரட்டல. அன்னைக்கு கச்சத்தீவை பறித்து கொடுத்துட்டு சுட்டு சுட்டு 840 மீன் ஒன்று சுட்டு போடல. மீத்தேன் எடுக்கணும். பூமி தாய் ஈரக்கொலை அறுக்கல. அணுவுல ஸ்டெர்லைட் இப்படி நச்சு ஆலைகளை நிறுவி எங்களை கொல்லல. எதை தேடினாலும் இந்த அரசியல் தேவைப்படுது. தேவைதான் கண்டுபிடிப்பின் தான். இந்த அரசியல் வேணுமா, ஜெயிக்குமா ஜெயிக்காதா, அதை விட தேவையா தேவையில்லையா, அதுதான் கோட்பாடு. அந்த அடிப்படையில் நாங்க இணைந்து பணி செய்தோம். என் தம்பி என்னோட ஒரு தம்பியாலும் உணர்வால இணைந்தாலும் உறவான ஒரு உயிரான தம்பியா எனக்கு முதன்மை தளபதியா களத்துல நின்னா என் தம்பி கார்வண்ணன். அவன் நாங்குநேரி தொகுதியில 2016ஆம் ஆண்டு நாங்க 234 சீமா வர்றாப்புல 234 பேர் முதல்ல இருக்கானா கட்சியிலன்னு கேட்டாலாம் இருக்கு. இப்ப மறுபடியும் போட போறானா தனிச்சுன்னு கேட்கிறாள் இருக்குது. அப்ப போட்டோம். அதுல நாங்குநேரியில ஒரு தளபதியா நின்று களத்துல பணி செய்தவன் என்னுடைய தம்பி கார்வண்ணன். வெறும் திரைப்பட இயக்குனர் வச்சுக்கீங்க, அவனுக்குள்ள இருக்கிற போர்க்குணம் தான் இந்த மாதிரி கதைகளை தொடணும்ட்டு. அன்னைக்கு அவனுக்கு ஆதரவு இல்லை, இன்னைக்கு அண்ணன் இருக்கு, அண்ணனுக்கு பின்னாடி பெரிய படை இருக்கு, அதனால ஒன்றும் இல்லை. திரையரங்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு அச்சப்படுற சூழல்ல நம்மளை தள்ளி விட்டுருக்காங்க. அதெல்லாம் மாறும். அதுக்கு ஒரு காலம் வருது. காலம் வரும் என்று காத்திருந்த தலைவனின் பிள்ளைகள் இல்லை, எங்களுக்கான காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள் நாங்க. எல்லாரும் நீரின் போக்குல நீரில் நீங்கினவங்க இருக்கான், நெருப்பாற்றில் நீங்கியவன் எங்கள் தலைவன், அவன் பிள்ளைகள் நாங்க. இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு தடவை பேசும்போது பேச்சுவாக்கில் சொல்றாப்புல, இந்த சாவு மனிதன் இந்த மரணம் ஒன்று பயப்படுறதுனாலதான் எல்லா சிக்கலையும் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குதுன்னு ஒரு தடவை சொல்லிடுறாரு. திருப்பி தம்பி போறான் திருப்பி அப்படிங்கும்போது ஒரு தடவை சொல்றாரு, சாக துணிஞ்சிருங்க எல்லாம் உங்களுக்கு சாதாரணமாயிருன்ட்டு. ஏன்னா சாக பயந்தவன் தரித்திரமாகிறான், சாக துணிஞ்சவனே சரித்திரமாகிறான். சான்று சாக்ரட்டிஸ் மரண தண்டனை விதிச்சாச்சு. குப்பியில விஷத்தை ஊற்றி வச்சாச்சு. 1 மணி நேரம் கழிச்சு குடிக்கலான்றான். யாரு? விஷத்தை ஊத்துனவன். வச்சு கை எடுக்கிறத எடுத்து குடிச்சிடல. சாவுக்கு பயப்படல. 1 மணி நேரம் கழிச்சு குடிக்கலான்றான். உங்களுக்கு அவகாசம் கொடுக்குறவன் எடுத்து குடிச்சிடல. அதனாலதான் அவன் சரித்திரத்தில் அவனுக்கு இடம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பகத்சிங் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா விட்டுறேங்கிறான், துப்பி சண்டன் இல்லை. ஆளுநருக்கு கடிதம் போகுது, பகத்சிங் அனுப்புறான். மன்னிப்பு கடிதம் தான் பகத் கேட்டான்னு நினைச்சு பிரிக்கிறாப்ல. பிரிச்சா பைத்துக்காரா, நீ என்னை தூக்குல போட சொல்லியிருக்க, அதை ஏற்க முடியாது. நான் உனக்கு அரசியல் போர் செஞ்சிருக்கேன், அதனால என்னை துப்பாக்கியில சுட்டு கொள்ளு, இல்லைன்னா பீரங்கி வச்சு நெஞ்ச பிளந்து கொள்ளு, தூக்குல போடாத. ஏன்னா அப்படிதான் உங்களுக்கு அதை படிச்சுட்டு அவனுக்கு வேர்த்திருச்சு, மிரண்டுட்டான். அதனாலதான் சரித்திரத்தில் அவனுக்கு இடம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இவன் நண்பர்கள் சொல்றாங்க, பகத்து நீ வெளியில வா, நம்ம இன்னும் வீரியமா போராடலாம், ஒரு மன்னிப்பு கடிதம் தானே எழுதி கொடுத்துட்டு வந்துருன்ட்டு. பகத் சொல்றான், எல்லாரையும் போலதான் எனக்கும் வாழணும்னு ஆசை இருக்கு, ஆனால் நான் வெளியில வீரியமா போராடுவதை விட இந்த மரண கயிற்றை துணிஞ்சு முத்தமிட்டேன்னா பகத்தை போல வீரமிக்க மக்களை இந்த மண்ணின் விடுதலைக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று எண்ணற்ற தாய்மார்கள் விரும்புவாங்க. அதனால நான் அந்த தூக்கு கயிறை முத்தமிடுறேன். ஆனாலும் பகத்துக்கு அந்த வீரமிக்க மரணத்தை வெள்ளக்காரன் தர சரியா இல்லை, சம்மதிக்கல. தூக்குதான்ட்டான். தூக்குல போடும்போது அவன் கேட்கிறான், நீ ஏன்டா அந்த காலத்தை ஏன்டா நீ துப்பாக்கியில சுட சொன்ன, ஏன் பீரங்கில சுட்டு கொள்ள சொன்ன? இல்ல, என் உடலிலிருந்து கடைசி உயிர் துளி பிதுங்கி வெளியேறுகிற வரை என் தாயில்லத்தை என் கால்கள் தொட்டுக்கொண்டே இருக்கணும், அதுக்குத்தான் நான் என்னை துப்பாக்கியில சுடுன்னு சொன்னேன்றான். திருப்பி தூக்குல போடும்போது அந்த கருப்பு அங்கி போட்டு மூடுவான்ல, பிளாக் மாஸ்க், 2 பேர் தான் எடுனவன். ஒன்னு பகத்சிங், இன்னொன்னு சதாம் ஹுசேன். உங்களுக்கு தெரியும் நினைவு. எடுறான்ட்டான் பகத்சிங், அந்த கருப்பு துணி எடுறான்ட்டான். எடுத்துட்டு போட சொன்ன. ஏன்னா அந்த விழி பிதுங்கி என் உயிர் வெளியில கசிந்து போற கடைசி நொடி வர துளி வர என்னுடைய கண்கள் என் தாய் மண்ணை பார்த்துக்கிட்டே சாகணும்டான்னா. அதனாலதான் பகத்சிங் இன்னைக்கு நம்ம சரித்திரத்தில் இருக்கான். சேகுவேராவை சுடுறதுக்கு எதிரி நிறுத்தும் போது இப்படி குறி வைக்கிறான். அப்படி குறி வைக்கும் போது, டியர் காம்ரேட், நீங்க என் நெத்திக்கு குறி வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் இடது பக்கமா வாங்க, இப்ப சுடுங்கன்ட்டான். அதனாலதான் சேகுவேராக்கு இடம் உங்களுக்கு. அப்ப மரணத்துக்கு பாய்ந்தவெல்லாம் உங்களுக்கு தெரியும். விவேகானந்தர் சொல்றாருல, வரலாற்றில் எப்போதும் வீரர்களுக்கு தான் இடம், அடிமைகளுக்கு இடம் இருந்திருக்கு. ஏன் ஏழைகளுக்கு கூட வரலாற்றில் இடம் இருந்திருக்கு, கோழைகளுக்கு ஒருபோதும் வரலாற்றில் இடம் இருந்தது இல்லை. அதனால இதுக்கெல்லாம் பயந்தா ஒன்றும் இல்லை. அப்ப அந்த துணிவுல தான் என்னுடைய தம்பி இந்த கருத்தை துணிஞ்சு எடுத்து படத்துல பதிவு செய்யறார். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள்.
அவன் என் தம்பிக்கு இருந்த இந்த திரையுலகம் மேல இருந்த பற்று வெளிப்படுது பாருங்க. அவனே தயாரிச்சு, அவனே இயக்கி, அதுல ஒரு ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சு, தொடர்ந்து இது தமிழ் குடிமானும் அவருடைய தயாரிப்பு தான், அவருடைய இயக்கத்துல இது பண்ணியிருந்தார். இப்ப அந்த முயற்சியை நான் முழுக்க பாராட்டுறேன். என் தம்பி கார்வண்ணனுடைய படைப்பு என்பது என்னுடைய படைப்பு. நானே இயக்கியது போல ஒரு மகிழ்ச்சி, எனக்கு ஒரு உற்சாகமும் ஒரு பெருமையும் இருக்கு. அந்த படம் உறுதியாக வெல்லும். உலகெங்கும் இருக்கிற என் உயிர் சொந்தங்கள் என் தம்பிக்கு நல்ல ஆதரவு கொடுத்து இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக மாற்றணும். அதுதான் அது. ஏன்னா அரிய படங்கள் தவிர்க்கப்பட்டது. ஒரு நல்வாய்ப்பா இன்னைக்கு உங்களுக்கு அயோத்தி, இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி, இந்த மாதிரி படங்கள்லாம் மக்களால் ஏற்கப்பட்டுருச்சுங்கும் போது மனசு ஒரு நிறைவாக இருக்கு. இப்ப என் தம்பி சூரியோட மாமன் இதெல்லாம் நல்லா ஓடுதுங்கிறாங்க. கேட்டுக்கிருவேன் ஒவ்வொரு தடவை. ஐயா மேன பாத்தியலா, நாங்க 2 பேரும் அராஜகம், அந்த மலையாளத்துல ஒரு படம் வந்திருக்கு, அதுல இருக்கு, ஓடிடியில பாத்துருங்க அப்படின்னு. அப்படி அந்த மாதிரி நாங்க ஒருத்தர் பரிமாறிக்கிறது. ஏன்னா இவங்க எல்லாம் சொல்றாங்க, நீங்க வேற தளத்துக்கு போயிட்டும் இதை நேசின்னு, காதலிச்ச பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துற மாதிரிதான் இது. ஒன்றும் செய்ய முடியாது. எங்க அண்ணன் என்கிட்ட சொல்லும்போது, திரைக்கலை பேச்சு ரெண்டும் இராணுவத்தின் வலிமை மிக்க 2 பிரிவுகள்ப்பா. ஒன்றை செய்ய ஒன்றையோ கைவிட்டக்கூடாது, நீங்க 2ஐயும் செய்யணும்னு. ஒன்றை செய்ய 2ஐயும் செய்யணும் தான் நினைக்கிறேன். அத என் தம்பிக்கே திரையரங்கு கிடைக்காதுன்னு பயப்பட்டானா எனக்கு என்ன ஆகும்னு நீங்க யோசிச்சுக்கிறேன். அது கடினம். அதனால படம் எல்லா தம்பிகளும் எடுக்கிறாங்க, படை கட்டத்தான் பெரிய யாரும் இல்லை. அதனால இந்த வேலையே எனக்கு சரியா இருக்கு. என் தம்பிகள் அதை செய்யட்டும். ஆனால் இதை பார்த்து ரசித்து வாழ்த்துறது அது என்னுடைய பொறுப்பு. இங்கே என் தம்பி கார்வன் சொன்னா, நம்மளை நாம பாராட்டலை யாருன்னு இல்லை, அது சொல்லி சீசர் சொல்றான், நீ அடுத்தனை உன்னை எந்திரிச்சு உன் தகுதியை பாராட்டுற வர பொறுத்திருக்காதரா, நீயே எந்திரிச்சு பேரறிப்பு செஞ்சிரு, நான் ஆக சிறந்தவன் அப்படின்னு சொல்லிருன்றான். அதனால இப்ப எங்க அண்ணன் MS பாஸ்கரை நாங்க பாராட்டல, யார் பாராட்டுவா? இப்ப என் தம்பி கூல் சுரேஷ் அவனே பேசிட்டான். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவனை பைத்தியக்கார மாதிரி பாக்குறீங்க. இதுதான் பிரச்சனை. எங்க அப்பா எங்க அப்பா பாருங்க, பசும்பன் படத்துக்கு பாட்டு இசைக்கிறது முதல்ல ரகுமான் அவர்கள் தான் இசை. அவன் 2 பேரும் வண்டியில போயிட்டு இருக்கேன், எங்க அப்பாவே வண்டி விட்டுறாங்க. வண்டி விட்டு அதுல சொல்லுக்குள் வார்த்தையை சுருக்கி வைக்கும் சூத்திரதாரி, கண்ணனுடைய ஆகாயத்தின் மறுபக்கத்தையும் அவருக்கு பார்க்கிறது, இப்படி வருது விருப்பி எழுதி. அப்பா இப்படி நாமளே பாராட்டி பேசிக்கிறது நல்லாவா பாருக்கு? கேட்கறவங்க ஒரு மகனே, நம்மளை நாமே பாராட்டிக்கிட்டாதான்டா, வேற எவனும் நம்மளை பாராட்ட மாட்டான்டா. அப்பத்தான் நான் முடிவு பண்ணேன், நீங்க ஓடும்போது எவனும் உற்சாகப்படுத்த கைதட்டலாம், நீங்களே கைதட்டிட்டு ஓடிட வேண்டியதுதான், வழி கிடையாது. உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிறணும். இல்லைன்னா யாருமே பாராட்டணும் இந்த சமூகம் முன்னாடி வரவனுக்கு தான் கைதட்டும், 3வது வரவனுக்கு கைதட்டாது. அவன் சொல்றான்ல, முன்னாடி வந்தவனுக்கு 1வது வந்தவனுக்கு கைதட்டுற, அவன் வெற்றி கழிப்பிழைப்பா, நீ கைதட்டுறதே அவன் காதுல விடாது. ஆனால் 3வது வந்தவன் முதுகுல தட்டி கொடு, அவன் மரணம் வரைக்கும் உன்னை மறக்க மாட்டாங்க. அதனால நம்ம பிள்ளைகளுக்கு ஒன்று இருக்கு, தோல்விங்கிறது ஒரு பெரியது. தோல்விதான் வெற்றியின் தாய். தோல்வியே சொல்லுது, என்னைய தொட்டு விட்டு போனவன் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லையா? எளிதில் வென்றவனின் இதயம் மலரை விட மெல்லிதா இருக்கும், தோற்று வென்றவனின் இதயம் இரும்பை விட கடினமா இருக்கும்ன்றான். அதனால அது ஒரு சிக்கல் இல்லை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதுல என் தம்பி அவன் சொல்ல வந்த செய்தி, அதை எடுத்துக்கிட்ட செய்திக்கே ஒரு பாராட்டு, அந்த துணிவுக்கு ஒரு பாராட்டு. இல்லைன்னா நீ சீமானின் தம்பியா இருந்து பயனே கிடையாது. அதனால ஒரு பாராட்டு. உலகமெங்கும் இருக்கிற நம் உயிர் சொந்தங்கள் நல்ல திரைப்படத்தை ரசிக்கக்கூடிய, ஏற்று பாராட்டக்கூடிய, கொண்டாடக்கூடிய மக்கள், இங்கே நல்ல திரைப்படங்களை கொண்டு போய் சேர்த்த செய்தியின் தூதுவர்கள் இருக்கிறார்கள். இங்கே ஊடக உறவுகள் எல்லாம் மதிப்புமிக்க பெருமக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் சிறந்த படத்தை பாராட்டி கொண்டு போய் சேர்க்கணுங்கிற பொறுப்பும் கடமையும் உள்ளவர்கள். உறுதியாக இந்த படத்திற்கு பேராதரவு கொடுப்பார்கள். என்னுடைய தம்பி தன்னுடைய முழு முயற்சியில் அவரே எழுதி, இயக்கி, தயாரித்து, நடித்து, தம்பி விமல் அவரோட இளம் கலைஞர்களை எல்லாம் இணைத்து கொண்டு உருவாக்கி இருக்கிற இந்த பரமசிவன், ஃபாத்திமா இந்த படம்
மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அதிலே கலை இயக்குனராக பணிபுரிந்த என் தம்பி வீரசமர், ஒளிப்பதிவாளர் என்னுடைய தம்பி சுகுமார், குறிப்பாக இசையமைப்பாளர் தீவன் சக்கரவர்த்தி, என்னுடைய தம்பி கவிஞர் ஏகாதேசி, எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். என்னுடைய ஆறுயிர் இளவல் என் அன்பு தம்பி இசக்கி கார்வணன் அவர்களுக்கு என்னுடைய உள்ளம் நிறைந்த அன்பும் வாழ்த்துக்களும். படத்தின் வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும்.